வாங்க டேஸ்டியான சோயா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சோயா பிரியாணியில் நல்ல ப்ரோட்டீன் இருக்குது. வெயிட் லாஸ்க்கும் இது ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2.5 கப்பு பச்சரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம், குக் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. நெக்ஸ்ட்டு 200 கிராம் சோயா சங்க்ஸ் மேலே சுடு தண்ணியை ஊற்றி 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. தண்ணியோட சூடு ஆறின பிறகு அந்த சோயா சங்க்ஸை நல்லா புழிஞ்சி எடுத்து வேறு பவுலில் மாற்றிடுங்க. சோயா சங்க்ஸை மேக்னேட் பண்ணுறதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் கேர்டு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ பிரியாணி பாத்திரம் சூடானவுடனே 3 டேபிள் ஸ்பூன் மலாட்டை எண்ணெய், 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து பிரியாணி மசாலா பொருள் போட்டு பொரிய விடுங்க. அதில் கல்பாசி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 3 வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கேரமலைஸ் ஆகி லைட் ப்ரௌன் வரும்போது மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கேரமலைஸ் ஆன உடனே பச்சை மிளகா, 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 5 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியை போட்டு ஓரளவுக்கு குக் பண்ணுங்கள். அடுத்து 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க, கலருக்காக. இல்லைனாலும் விட்டுறலாம். நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சோயா சங்க்ஸு, 1 கை ஃபைனாக சாப் பண்ண புதினா இலை, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ 2.5 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றி அது கொதித்த உடனே நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை நல்லா ஸ்டெயின் பண்ணிவிட்டு தண்ணியே இல்லாமல் அரிசியை மட்டும் பிரியாணி பாத்திரத்தில் சேர்த்துருங்க. அரிசி ஒரு அளவுக்கு வெந்து அரிசியும் தண்ணியும் ஒரே அளவுக்கு வரும்போது ஸ்பைஸ் சால்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு லெமனோட சாரை பிழிஞ்சு விட்டுருங்க. க்ளோஸ் பண்ணி 15 மினிட்ஸ் தம்மில் வச்சிங்கன்னா டேஸ்டியான சோயா சங்க்ஸ் பிரியாணி உதிரி உதிரியாக ரெடி ஆகிடும். நம்ம போட்டிருக்க நெய்யும் எண்ணெய் குவான்டிட்டி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு வெங்காயம் வதங்கின பிறகு கொஞ்சம் எண்ணெய் நெய் மிதக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் அது ரைஸ்க்கு கரெக்டாக இருக்கும். காஷ்மீரி மிளகா பொடியை ஃபஸ்ட்டே எண்ணெயில் போட்டிங்கன்னா தான் நல்லா கலர் கொடுக்கும். புதினா இலையும் ஃபஸ்ட்டே போட்டு வதக்கிடுங்க. அப்போ தான் ஃப்ளேவர் ரைஸ் ஃபுல்லும் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக ரைஸ் குக் ஆன உடனே மேலே டாப் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சோயா சங்க் பிரியாணி செஞ்சு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங்.